ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாய், திடனாய், மனரம்யமாய் இருப்பீர்களாக. இந்த சனிக்கிழமை காலையில கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நமக்கு பாதுகாப்பை அருளுகிறவர் கர்த்தரே. நம்ம கரம் பிடித்து நடத்துகிறவர் அவரே. அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால கர்த்தரை அண்டிக் கொண்டு பிழைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நான் வாசிக்க போறதான பகுதி எப்படிப்பட்டது என்று கேட்டால், தேவனுடைய மனுஷன், அவனுக்கு பேரே அப்படிதான் எழுதியிருக்கு, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்பே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேரையும் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். மோசே தான் மரணம் அடையும் முன்பாக இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அதில் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அந்த பெயருக்கேற்ற பிரகாரமாய் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையோ அவளுக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களையோ சொல்லிக்கொண்டே வந்தான். அப்படி சொல்லி வரும்போது 12ஆம் வசனம் அவர் பென்னிமேனை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். சோ பென்னிமேனை குறித்து மோசே சொல்லும் பொழுது, அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். இந்த காலையில நம்மை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? பிரதாப் சிங் கர்த்தருக்கு பிரியமானவன். உங்க பேர் அதுல போட்டுக்குங்க, அந்த பேரை போட்டு சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிந்தால் அதனுடைய ஆசீர்வாதம் என்று கேட்டால், பென்னிமின் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் பிரியமானவனா இருக்கிறதுனால கர்த்தரோட சுகமாய் தங்கி இருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தரோட சுகமாய் தங்கி. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருந்தால் யாரோட சுகமாய் தங்கி இருப்போம்? கர்த்தரோட சுகமாய் தங்கி இருப்போம். அப்படி சுகமாய் தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவனை அவர் எந்நாளும் காப்பாற்றுவார். எவ்ரிடே அவனை காப்பாற்றுவார். அவனுடைய எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். ஏன் சுகமாய் தங்கி இருக்கிறான் கேட்டால், அவன் இருக்கிற இடத்துல அவனுடைய எல்லையில கர்த்தர் தங்கி இருப்பார், வாசமாயிருப்பார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசமாயிருக்கிறாரா? நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசமாயிருக்கிறாரா? இந்த கேள்வி இன்றைக்கு கேட்போம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அப்படி கர்த்தருக்கு பிரியமானவனை கர்த்தர் எந்நாளும் காப்பாற்றுவார், எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார். மாத்திரமல்ல, அவனுடைய எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். அவர் அங்க வாசமாயிருக்கிறத பார்க்கும்போது சாத்தான் பார்த்து விட்டு ஓடி போவான். இது என்னுடைய அட்ரஸ் இல்லை, இந்த வீடு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஓடி போவான். கர்த்தர் உன் எல்லைக்குள்ளே வாசமாயிருந்தால், நீங்கள் வாசமாயிருக்கிற இடம் சாத்தானுக்கு ராங் அட்ரஸ், கர்த்தருக்கு சொந்தமான இடம். இதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க இந்த சனிக்கிழமை காலையில கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே கர்த்தராகி ஆண்டவர் கூட இருந்து தமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தாவே வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று காலையில் சபையில சகோதரிகளின் ஃபெலோஷிப் நடைபெறுகிறது. எல்லா சகோதரிகளும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தர் அவனை எந்நாளும் காப்பாற்றுவார். அவன் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருப்பார். இது உங்களுக்கும் எனக்கும் சொந்த அனுபவமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.